ஆடியிலே வார்த்தை இருந்தது, ஆடியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருட்டில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1 அதிகாரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரு பேராண்ட உடைய மகிமையாகவே இருந்தது. அது ஒரு பேராண்ட உடைய மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் ஞானம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வலிமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தன்றி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா 2:14. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலில் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் எண்ணெய் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. I can do all things through Christ which strengthens me. Philippians 4:13. தீமை விட்டு விலகி நம்மை செய் சமலத்தை தேடி அடைத்தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். சங்கீதம் 23:1. நீ தீமை நாளை வெல்லப்படாமல் தீன்மைய நன்மை நாளை வெல்லே. ரோமர் 12:21. நீதிமானத்துக்கு வரும் துன்பங்கள், அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. ஏன் கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு
செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவர் நிறைந்த கனிகளை கொடுப்பார். என்ன இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓவான் 15:5. அருமையாக வேத வசனங்களை கூறிய நம் சுட்டி பிள்ளைகளை கரகோஷத்துடன் வாழ்த்து.